குட்டி சுஜி வந்திருக்கலாம். குட்டி சுஜிக்கு நம்ம கரங்க தட்டி வர இருக்கலாமா? வாசிங்க மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். நான் क्वेश्चंस கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் நானே பண்ணிடுறேன். இயேசு என்றால் என்ன? இயேசு என்றால் ரட்சிப்பவர், பாவத்திலிருந்து மீட்பவர், காப்பவர். அது மட்டும் இல்ல, இவர் பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவானவர் வாக்குத்தத்தங்களோடு வந்தார். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இதுல என்ன பண்ண இதுல 4 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும். அப்படின்னா ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனித தயவு, இந்த 4 பாயிண்ட் பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஞானம். அவர் ஞானமா இருந்தார். அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஞானத்தை தந்தார். அது மட்டும் இல்ல, அவர் ஞானத்தை நம்ம வாங்கிட்டு அவர் ஞானத்தை கொடுத்ததுனால நம்ம அதை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சாலமோன் ராஜா பின் வாழ்க்கையில தப்பா பயன்பட்டது போல நம்மளும் அப்படி இருக்க கூடாது. ஆனா முன் வாழ்க்கையில உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி இருப்பாருன்னு. அவர் தான் ஆலயத்தையே கட்டினாரு. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் 2வது வளர்த்தி. வளர்த்தினா மாமா மாதிரி 6 அடி இல்ல, சாமு மாதிரி 8 அடி உயரமும் இல்ல. பயத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், வேதத்துல வளரணும். பயம்னா ஏசப்பாக்கு பயமா இருக்கணும். பரிசுத்தம்னா எப்பயுமே பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வேதத்துல வளரணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, கொர்நேலியின் குடும்பத்தை போல பயத்திலும் பரிசுத்தத்திலும் வேதத்திலையும் வளரணும். அம்மாவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய டைம் கொர்நேலி குடும்பத்தை பத்தி. அதிகமா சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா சொல்லுங்க. 3வது தேவ கிருபை. தேவ கிருபையில வளரணும்னா அதிகாலையில தேவனை தேடணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், பிறருக்கு தயவு பண்ணணும். எல்லாரும் எப்படி பண்ணுவீங்க? காலையில எந்திரிச்சு கண்ணை தேய்ச்சிட்டு பல்ல விளக்காம சர்ச்சில் வந்து ஆமேன்னு சொல்றதா? இப்படிதானே எல்லாரும் பண்ணுவீங்க. நம்ம அதிகாலையில எந்திரிச்சு தேவனை ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து தேவனை தேடணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், வேதம் வாசிக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு நோவா தானியலோட 3 ஃப்ரெண்ட்ஸ் தேவன் கிருபையில வளர்ந்தாங்க. நோவாவை பெருவெள்ளத்துல இருந்து தேவன் கப்பல் கட்ட சொல்லி காப்பாற்றினாங்க. 3 நண்பர்கள், தானியலோட 3 நண்பர்களை நெருப்புல இருந்து காப்பாற்றினாங்க. அந்த மாதிரிதான் தேவன் கிருபையில நம்மளும் வளரணும். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 4வது வந்துட்டோம். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச பாயிண்ட். நான் எப்ப முடிப்பேன் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. லாஸ்டாவது மனித தயவு. மனித தயவு வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இயேசுப்பா இந்த பூமியில வாழும்போது மனிதருடைய தயவு அவருக்கு தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். எப்படின்னா, நம்ம யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சோம்னா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும்ல. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரை பாருங்க, குத்திக்கோங்க. அப்படின்னா தானே மனித தயவு. அப்படி இல்ல, பிறருக்கு நாம் செய்யும் நன்மைனா நாமும் தயவு பெறுவோம். என்னன்னா, பிறருக்கு நாம்
தர்மம் செய்வதனால் தயவு பெறுகிறோம். அப்புறம் ஏசப்பாவின் நற்செய்தி சொல்வதனால் தயவு பெறுகிறோம். பிறரிடம் நாம் காட்டும் அன்பினால் தயவு பெறுகிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு இவ்வனைத்து இந்த நான் சொன்னதுல எல்லா மாதிரியும் ஏசப்பா இருந்துட்டாரு. நம்மளும் வாழ்ந்து காட்டணும்ல, அதே மாதிரி எல்லாரும் வாழ்ந்து காட்டுவீங்களா? ஆமீன். ஹல்லேலூயா. லாஸ்டா நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நான் 4 மெயின் பாயிண்ட் சொன்னேன், அது என்னென்னது? பைபிள் பார்க்காம சூப்பர். எல்லாரும் ஒரு கணக்கு எடுத்துக்கங்க. நானும் தந்தை விட்டதை அக்கா பிடிக்கிறார். நம் கரங்கள் தந்தை வீட்டுமாக என்ன கொடுமா எதை கொடுக்கறதுனே தெரியல. என்ன கொடுமா எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எடுக்காம சொல்லுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம அதிகமா படிச்சிருக்கோம். என்ன இருக்குன்னு சூப்பரா சொன்னீங்க. கரங்கள் தட்டுங்க. உங்களுக்கு நீங்களே கரங்களை தட்டிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு. இங்க முதலாவதாக விசுவாசத்துல முதலாவதாக இடம் பெற்றவர் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவரே நீதிமான் என்று சாட்சி பெற்றார். முதலாவதாக நம்ம விசுவாசத்தை எப்படி காட்டணும்னா நம்ம பலிகளின் மூலமா காட்டணும். தேவனிடத்துல நம்ம சர்வாங்க தகன பலியா நம்மளுடைய இதயத்தை கொடுக்கறதும் சரி, நம்ம பொருளினால தேவனை மகிமைப்படுத்துறதும், தேவ சமூகத்துல நம்ம விசுவாசத்தை காட்டுறது பலியினால காட்டுறவர்களா இருக்கணும். அடுத்து வந்துட்டு விசுவாசத்தினால ஏனோக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கணும். 5வது வசனம், மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு என்ன செய்தாரு? தேவனோடு சந்தரித்தார். அதனால அவர் வந்துட்டு நீதிமான் என்று காணப்பட்டார். அதே போல நம்மளும் எப்படி முதலாவதாக பலிகள் மேலவர்களா இருந்து நம்ம விசுவாசத்தை காட்டணும். நெக்ஸ்ட் தேவனோட சஞ்சரிக்கிறவர்களா இருந்து நம்மளுடைய விசுவாசத்தை காட்டி நீதிமான்களாக நம்ம காணப்படணும். அடுத்து வந்துட்டு 6வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவர் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்ந்து விசுவாசத்தினுள்ளாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். ஆமென். அடுத்ததாக நம்ம பாக்குற நபர் யாருன்னா நோவாவை பாக்குறோம். அவர் என்ன செய்தாரு? ஹல்லேலூயா. அவர் இயேசுவோட அவர் என்ன செய்தாரு? தேவனிடத்துக்கு என்ன செய்தார்? தேவனுக்கு என்ன செய்தார்? தேவனுக்கு பலியிட்டு தேவ சமூகத்துல அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எச்சரிப்பை கேட்டு தம் மனம் திரும்பி அவருக்குன்னு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வேலையை அவர் செய்து முடித்தார். அதனால நோவா இங்க நீதிமானா காணப்படுகிறார். அடுத்ததாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆமென். ஆபிரகாம் போன அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை கொடுத்தது. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க ஆண்டவர் கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து எதுவுமே பேசாம உடனே அவருக்கு கிளம்பி போனாரு. அதனால இந்த இடத்துல ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டாரு. முதலாவதாக ஆபேல் வந்துட்டு தன்னுடைய பலி நிமித்தமாக நீதிமானாக்கப்பட்டாரு. அடுத்ததாக இப்ப நான் சொன்ன வரிசையில லைனா சொல்லுங்க. ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்ததுனால நீதிமானாக்கப்பட்டாரு. நோவா தேவனுக்கு கீழ்ப்படுத்ததுனால நீதிமானாக்கப்பட்டாரு. அடுத்ததாக ஆபிரகாம் தேவன் தமக்கு சொன்னதை கட்டளையிட்டதை கீழ்ப்படிந்து எதுவுமே கேட்காம அதை செய்தாரு. அதற்காக அவர் நீதிமானாக்கப்பட்டு விசுவாச வீரர்கள் பெயர் பெற்றாரு. அடுத்ததாக
51. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். இங்க யார் சொல்றாங்கன்னா மேல ஈசாக்கு குறித்து இருக்கு. ஈசாக்கு என்ன செய்தார்னா ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்கும் வந்துட்டு ஒரு விசுவாச வீரராக தான் கருதப்படுகிறாரு. ஏனென்றால் அவரும் தன்னுடைய தகப்பனாக ஆபிரகாம் சொன்னதை அவரை பின்பற்றி அவர் நடந்தாரு. அதே போல யாக்கோப்பு தன் தகப்பனையை பின்பற்றி நடந்தாரு. அதே போல யோசேப்பும் நடந்தாங்க. இதுல வந்துட்டு இடம் பெறாம ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அவரை. அப்புறம் மோசேக்கு அப்புறம் நான் எதிர்பார்க்கிறது அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு. அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. எலியா எல்லாம் சொன்னாங்க. எலியா வந்துட்டு தேவ சமூகத்துல விசுவாசத்தோட இருந்தாரு, நீதிமானாக இருந்தாரு. எதை கொண்டு அவர் நீதிமானாக இருந்தாரு? எப்படி சொல்றோம் அவர் நீதிமானாக இருந்தாரு? எலியா ஜெபித்த 5 ஜெபங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல வேணும். ஒண்ணு வானத்தை அடைச்சாங்க மழை பெய்யாம. நீங்களும் சொல்ல வேணும். அடுத்து சொல்லுங்க. அடுத்து வானத்துல இருந்து அக்கினி கொடுத்தாரு, மழை வரும்படி ஜெபம் பண்ணாரு, வானத்தை அடைச்சாரு. 3 சொல்லியாச்சு. 2 சொல்லாதவங்க சொல்லுங்க. சாரிபாத் விதவை வீட்டுல ஜெபம் பண்ணாரு. அடுத்தது இன்னும் 1 என்னன்னு பண்ணாரு? சூரிய செடி பக்கத்துல ஜெபம் பண்ணாரு. கரெக்ட் தான். என்ன பண்ணாரு? ஆமே எல்லாரும் கிளாப் பண்ணி போடுங்க. 5 கரெக்டா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெபித்த ஜெபம் என்னன்னா கேட்டருளும்னு பண்ணாரு. எதுக்குன்னா வானத்திலிருந்து அக்கினி பொழிந்து இவர்கள் உண்மை விசுவாசிக்கும்படியாக, இவங்க முன்னாடி நீங்க ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக. அவர் விசுவாசம் இல்லாம தான் தேவனை கூப்பிட்டுருப்பாரா? ஏன்னா அவங்க முன்பாக தேவன் தான் ஜீவன், என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்கிறத அவர் உணர்த்தும்படியாக, அவங்களுக்கு தெரிவிக்கும்படியாக அவர் கூப்பிட்டாரு விசுவாசத்தோட. அதே போல மழை பெய்யணும்னு கூப்பிட்டாரு, மழை அடைக்க சொல்லி கூப்பிட்டாரு. தேவன் எல்லாத்துக்கும் செவி கொடுத்தார். இவர் கேட்ட ஜெபத்துக்கு அவர் செவி கொடுத்து அதை செய்தார். ஏன் செய்தார்? ஏன்னா அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு விசுவாச வீரனா இருந்தாரு. தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் அவர் செய்தார். அதனால தேவன் இவர் வந்து தேவன் எடுத்து கேட்டதை அவர் செய்து கொடுத்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றோம். கரங்களை தட்டி பலமாய்